மாமா, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கீங்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அத்தைக்கு ஏதாவது? ஐயோ, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. துளசி, நீ அவசரப்பட்டு அந்த வீட்டை விட்டு வந்துடக்கூடாது. நீ அங்கேயே இருந்திருக்கணும். என்ன மாமா நீங்க? அன்னைக்கு என்ன எல்லாரும் வீட்டுல வச்சு அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசும்போது நீங்க அமைதியா தானே இருந்தீங்க. இப்ப வந்து அதை பத்தி வருத்தப்படுறீங்க. துளசி, எனக்கு மட்டும் உங்களை வீட்டை விட்டு அனுப்பணும்னு ஆசையா? என் பொண்டாட்டி அன்னைக்கு உன்னை தப்பு தப்பா பேசும்போதே எனக்கு அவ மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. ஆனா இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. புரியல. ஆக்சுவலா உன்னை வீட்டை விட்டு துரத்தணுங்கிறதுக்காகவே அவ பக்காவா பிளான் பண்ணியிருக்கா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா துளசி. தெரியும்க்கா, நீங்க சொல்லிதான் அவர் அதை பண்ணாரு. எப்படியாவது அவரை ஜாமீன்ல எடுங்கக்கா. அதுக்கப்புறம் நாங்க உங்க பக்கமே வரமாட்டோம். இங்க பாரு, ஏற்கனவே என் மேல ஏகப்பட்ட டவுட்ல சுத்திட்டு இருக்காங்க. இப்ப நான் போய் ஜாமீன்ல எடுத்தேன்னு வை, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இது மட்டும் இல்ல துளசி, அன்னைக்கு என் அம்மாவை துப்பாக்கி எடுத்து சுட்டாங்கல்ல, அது கூட அவளோட பிளானா தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஏற்கனவே தெரியும் மாமா. ஆனா நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. அதை சொல்றதுக்கு என்கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது. அதனால தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்க வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லலாம்ல. இல்ல துளசி. அட்லீஸ்ட் வெற்றி கிட்டயாவது சொல்லலாம்ல. இல்ல துளசி, வேணாம், அவசரப்பட வேணாம். ஏன்? அவன் சரியான கோவக்காரன். ஆத்திரத்தில் ஏதாவது பண்ணிட்டானா? ஏற்கனவே அவன் மேல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவன் மீனாவை சும்மா விட மாட்டான். அதுவும் இல்லாம இது நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை. இது வெளியே தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா போயிடும். நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. மீனாக்கு ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் குதர்க்கமான ஆள்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சிருந்தும் அவங்கள திருத்தணும்னு உங்களுக்கு தோணலையா? துளசி, அது என்னோட கடந்த கால வாழ்க்கை. நான் அந்த ஒரு விஷயத்துல அவகிட்ட சிக்கிட்டு இருக்கேன். மாமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?